நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த காணொலி வழியாய் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இதிலிருந்து நாட்கள் உங்களுக்கு பயனுள்ள நாட்களாய் அமையட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கட்டும். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைக்கு கடிவாளம் எதற்காய் போடப்படுகிறது? நேராய் பார்ப்பதற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கு அவை கீழ்ப்படிவதற்கும். நம்முடைய இலக்கை அடைவதற்கு குதிரை கடிவாளம் போடப்பட்டுதான் ஆக வேண்டும். அவருடைய பார்வை திரும்புகின்ற நேரம் நம்முடைய வார்த்தைக்கு ஒருபோதும் குதிரை கீழ்ப்படியாதே. அவருடைய கண்களுக்கு கடிவாளம் நாம் போடுகிறோம் என்றால் அவர்களுடைய பார்வை நேராயிருக்கும். அவை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். குறிப்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் கடிவாளம் போடப்பட வேண்டும். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக. ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் பாவத்திற்குள் விழுந்து மனுக்குலமே இந்த பாவத்திற்குள்ளாய் விழுவதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டிருந்தால் இன்று மனுக்குலம் பாவத்திற்குள்ளாய் விழுந்திருக்காதே. ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு விறகு வெட்டி ஒருவர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடினமாய் உழைத்து அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி காட்டு பகுதியில் சென்று விறகுகளை வெட்டி அதை சந்தையில் விற்று அதில் கிடைக்கிற அந்த சொற்ப வருமானத்தை வைத்து மிக நேர்த்தியாய் குடும்பம் நடத்தி வந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் காலையில் எழும்பி விறகு வெட்ட செல்கின்ற பொழுதே ஆதாமையும் ஏவாளையும் திட்டிக்கொண்டே செல்வார். அவர்கள் செய்த பாவத்தினால் இன்று நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் கீழ்ப்பணிந்திருந்தால் இன்று நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் செய்த தவறினால் நாங்கள் இன்று கஷ்டப்படுகிறோம் என்று ஒவ்வொரு நாளும் திட்டிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவருடைய போதகர் ஒரு திட்டுவதை பார்த்து அவர் விறகு வெட்டி கொண்டிருந்த இடத்திலே சென்று ஒரு சிறிய பொட்டலத்தை கையிலே கொடுத்து சொன்னார், இந்த பொட்டலத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பிற்பாடு வந்து உங்களை பார்க்கிறேன். இந்த பொட்டலத்தை திறக்காமல் அப்படியே வைத்திருந்தால் 500 ரூபாய் வெகுமதி தருகிறேன். இந்த விறகு வெட்டிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த போதகர் 500 ரூபாய் எனக்கு தரப்போகிறார். அவர் திரும்ப வந்து வாங்கும் முறையிலும் இந்த பொட்டலத்தை திறக்காமல் வைத்திருக்க வேண்டும். பொறுமையாக அதை வாங்கி பத்திரமாய் வைத்துவிட்டு விறகு வெட்ட ஆரம்பித்தார். வருகிறேன் என்று சொன்ன அந்த போதகர் வரவில்லை. நேரம் போய்கொண்டே இருந்தது. மாலை நேரம் வந்தது. தன் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கின சூழ்நிலையில் உள்ளத்திற்குள் எண்ணம், இந்த போதகர் எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. ஒரு 500 ரூபாய் வெகுமதி தருகிறார் என்றால் நிச்சயமாக இந்த பொட்டலத்துக்குள்ளாய் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும். ஆகவே இதை நான் திறந்து பார்க்கிறேன். அவர் 500 ரூபாய் தராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த விலை உயர்ந்த பொருட்கள் எனக்கு சொந்தமாகும், திறந்து பார்க்கலாம் என்று சொல்லி மெதுவாக திறந்தார். உள்ளே இருந்து ஒரு சுண்டலி எழும்பி ஓட ஆரம்பித்தது. நடுங்கி போய் அதை பார்த்தார். தான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டே வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமானார். அந்த சூழ்நிலையில் போதகர் அந்த இடத்திலே வந்தார். அந்த விறகு வெட்டியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நான் வந்த பொட்டலம் எங்கே? அதற்கு அந்த விறகு வெட்டி சொன்னார், நான் திறந்து பார்த்தேன், உள்ளே இருந்த சுண்டலி ஓடி போய்விட்டது. உடனடியாக அந்த போதகர் அந்த விறகு வெட்டியை பார்த்து சொன்னார், இத்தனை நேரம் அந்த பொட்டலத்தை பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்கு உங்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் வந்து அந்த பொட்டலத்தை வாங்கி 500 ரூபாய் வெகுமதி தருகிறேன் என்று சொன்னேன். நான் திரும்பி வரும் வரை அதை பாதுகாக்க வேண்டும் என்ற
அந்த எண்ணமோ பொறுமையோ உங்களுக்கு இல்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி நீங்கள் ஆதாமையும் ஏவாளையும் குறை சொல்லலாம்? ஒரு நாள் முழுவதும் பொறுமையாயிருந்து அந்த பொட்டலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நேர்த்தியாயிருந்த அந்த மரத்தின் மீது ஆசை கொள்வதில் என்ன தவறு இருக்கிறதே? ஆண்டவர் அந்த பழத்தை பறித்து சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார். அதையும் அவர்கள் மீறிவிட்டார்கள். காரணம் ஆசை மட்டுமே. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் இந்த 500 ரூபாயை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த பொட்டலத்துக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல் உங்களை தூண்டினதன் காரணமாய் 500 ரூபாயை இழந்து நிற்கிறீர்கள். சிறிது நேரம் உங்களால் பொறுமையாய் இருக்க முடியவில்லை என்றால் எப்படி மற்றவர்களை நீங்கள் குறை கூற முடியும்? இந்த வார்த்தையை கேட்டவுடனே வெட்கத்தோடு தன் வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தார் அந்த விறகு வெட்டி. எனக்கு அன்பானவர்களே, இந்த மற்றவர்களை நாம் குறை கூறுகிறோம், மற்றவர்கள் மீது பழிகளை சுமத்துகிறோம். ஆனால் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பத்தின் அத்துணை பேருடைய வாழ்வும் ஆசீர்வாதமாயிருக்கும். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். இப்படி நாம் முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். இயேசுநாதர் பிதாவுக்கு கீழ்ப்படித்தார். பிதா கொடுத்த கடமையை நிறைவேற்றினார். இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு கடமைகளை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம்? ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போமா? குதிரைக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. எதற்காக? நமக்கு கீழ்ப்படிவதற்காக. நாம் நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய கடிவாளம் என்ன? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை படித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உமக்கு கீழ்ப்படுகின்ற ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதலோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்குள் பலன் கொண்டு முன்னேறி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய ஒவ்வொருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தாரும். ஆதி மனிதன் ஆதாம் கீழ்ப்படியாததினால் மனுக்குலம் பாவத்திற்குள்ளாய் சென்றது. இன்று எங்களுடைய கீழ்ப்படியாமையினால் ஆண்டவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்கிறோம். அந்த பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்குள் பலன் கொண்டு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். குறைவுகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மைகளை ஆண்டவர் தாரும். இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். உடைய வழிநடத்தல் பாதுகாவல் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு விசிக்கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு வார்த்தையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.